திமுக 104, அதிமுக வெறும் 56. இரண்டாவது இடத்தை பிடிக்கும் தாவேக. எத்தனை தொகுதிகள்? பரபரப்பான டிவிகே சர்வே. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 30% வாக்கு பங்கை பெறுவோம் அப்படின்னும், மக்கள் விஜய் முதல்வராக விரும்புகிறார்கள் எனவும் உட்கட்சி ஆய்வுகள் மூலம் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அந்த கட்சி சார்பாக நடத்தப்பட்ட உட்கட்சி சர்வேயில் இந்த முடிவுகள் உறுதியாகி உள்ளதாக கூறப்படுகிறது. உட்கட்சி ஆய்வின்படி திமுக 104 இடங்களை பெற்று முன்னிலை வகிக்க தவேக 74 இடங்களையும் அதிமுக 56 இடங்களையும் பெறும் என கணித்துள்ளது. இது குறித்து தவேக வட்டாரங்கள் நம்மிடம் கூறுகையில், தமிழக வெற்றி கழகம் அதிக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி என்பதை மக்கள் அறிவர். நாங்கள் 30% மேல் வாக்குகள் பெறுவதாக பல ஆய்வுகள் காட்டுகின்றன. திமுகவின் வாக்கு சதவீதம் 21% தாண்டாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஜெயலலிதா இல்லாத கடந்த தேர்தலில் அதிமுக 19.5% வாக்குகளை பெற்றது. இனி அதற்கும் வாய்ப்பில்லை என்றார். மேலும் அவர், தமிழகத்தில் எங்கள் கட்சிக்கு மட்டுமே அதிகபட்ச மக்கள் ஆதரவு உள்ளது. எங்கள் தலைவர் யாரையும் முதல்வராக கட்சியை தொடங்கவில்லை. மக்கள் தங்கள் தலைவரை முதலமைச்சராகவே எங்களை ஆதரிக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த உட்கட்சி சர்வே தொடர்பாக இந்தியா டுடே ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் 41,453 மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் திமுக 32.9% ஆதரவுடன் முன்னணி வகிக்க, தொடர்ந்து தவேக 31.7% மற்றும் அதிமுக 27.3% ஆதரவை பெற்றன. 8.1% பேர் மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுத்தனர். இந்த மதிப்பீட்டில் சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் தவேகவுக்கு வலுவான கோட்டைகள் அடையாளம் காணப்பட்டன. அதே சமயம் ஆளும் திமுக ஒரு தனியார் ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்றில் தவேக குறித்த முக்கியமான தகவல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சர்வே தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர் ஆதரவில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை காட்டியுள்ளது. அதாவது அந்த கட்சிக்கு நகர்ப்புறத்தில் உள்ளது போல கிராமப்புறத்தில் பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்று இந்த சர்வேயில் கூறப்படுகிறது. சர்வே முடிவுகளின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான மக்கள் ஆதரவு உள்ளது. மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற மையங்களில் கட்சிக்கு சுமார் 10 முதல் 15% வாக்காளர் ஆதரவு உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் நகர்ப்புற இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கிராமங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலைமை வேறாக உள்ளதாக இந்த சர்வே கூறுகிறது. அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு 10%க்கும் குறைவாகவே இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை வாக்காளர்கள் இன்றும் பெரிய நகரங்களுக்கு வெளியே வசிப்பதால் கிராமப்புறங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் குறைந்த ஆதரவு அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக கருதப்படுகிறது.